திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு தண்ணியில் பருப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு 5 நிமிஷம் கழித்து அரிசியை போட்டுறணும், கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். அந்த சைடு கேப்பில் மசாலா அரைக்கணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். காற்று எல்லாத்தையும் வறுக்கணும், வெந்தயமும் போடணும். ஆனால் என் வீட்டில் வெந்தயமே இல்லை. ஸோ லைட்டாக அம்மா சாம்பார் பொடி போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இது கூட தேங்காய் சின்ன வெங்காயம் இதுவும் போட்டு வறுக்கணும். இது 2 பேர் அளவு, அதனால தான் கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் என்னென்ன நாட்டுக்காய் தோணுதோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதோட புளியை அரைச்சி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த ஜீரகம் மல்லினா போட்டு ஃபஸ்ட்டு பொடியாக அரைக்கணும். அப்புறம் தான் தேங்காய் வெங்காயம் போட்டு தண்ணியாக அரைக்கணும். ஓகே, இப்போ மசாலா ரெடி. இப்போ தான் உப்பு பெருங்காய பொடி இதெல்லாம் போடணும். அப்புறம் முருங்கை இலை அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு தம் போட்டுற வேண்டியதான். இதுக்கு கருவாடு துவையல் அப்பளம் என்னெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் எல்லாமே அடிப்பொழியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சு போட்டுறேன்னா அந்த கேமரா வச்சுட்டு பக்கத்துலேயே நின்னா எனக்கு அவ்வளோ வாசனை. இப்போ ஏன் நான் மூச்சு விடாமல் இந்த ரெசிபி சொல்கிறேன். நான் பின்ன நான் பண்ணணும்னா இதே வீடியோ அளவுக்கு பார்த்துப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா கிட்டே எவ்வளோ அளவுன்னு கேட்டால் திருப்பி சொல்ல தெரியாது, குத்து மதிப்பாக தான் போடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டயட்டெல்லாம் போகுது.